வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் 2022 வருஷம் ரிலீஸ் ஆன ஜொபரியா துல்லன் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட கதையை தான் சொல்ல போறேன். இந்த வெப் சீரிஸை 18 வயசுக்கு மேற்பட்டவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா வெப் சீரிஸ்ல அந்த மாதிரி காட்சிகள் கேட்கப்பட்டது இருக்கு. ஆனா நான் சொல்ல போற இந்த ஒரு சீரிஸை நீங்க யாரு வேணா கேட்கலாம். உங்களுக்கு இந்த சீரிஸோட கதை மட்டும் தான் சொல்ல போறேன். மத்தபடி எந்த ஒரு தவறான காட்சிகளும் இந்த வீடியோல காட்டப்படாது. அண்ட் முதல்ல யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது அறிகிறன் சேனல். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ நாம இந்த கதைக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்திலே புதுசா கல்யாணமான ஹீரோ அண்ட் கிரண் ரெண்டு பேரை தான் காட்டுறாங்க. இவங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. அதனால இவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் முதராத்திரி ஏற்பாடு பண்ணிருக்காங்க. முதராத்திரில ஹீரோ என்ன பண்றாரு, தான் பொண்டாட்டி கூட கொஞ்சம் அப்படி இப்படி இருக்காரு. ஆனா அது அந்த பொண்ணுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிக்கல அப்படின்றது அந்த பொண்ணோட முகத்தை பாக்குறப்பே தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ணா நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க ஹீரோயின் ஒரு நாள் வந்து அவங்க மாமனார் மாமியாருக்கு சாப்பாடு வச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா ஹீரோ அவருக்கு போலீஸ் ட்ரெயினுக்கு ஆர்டர் வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ஆமாங்க, ஹீரோட கனவே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி தான் 3 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுக்காக நான் நாளைக்கு வெளியூர் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோயின் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா 3 மாசம் இவரை விட்டு பிரிஞ்சிருக்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோக்கு முத்தம் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க முத்தம் கொடுக்க போறப்ப அப்பதான் தெரியுது ஹீரோ அந்த இடத்துல இல்ல, அவங்க கற்பனையில தான் முத்தம் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமா, ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கிளம்பி போயிட்டாரு. ஹீரோயின் எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோட நினப்பா தான் இருக்காங்க. சரி, ஹீரோக்கு கால் பண்ணியாச்சு பேசுவோமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் பண்றாங்க. பட் போனை ஹீரோ எடுக்க மாட்டாரு. என்ன பண்ணலாம், சரி தண்ணியாச்சு குடிச்சிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிச்சன் பக்கம் போறாங்க. தண்ணி குடிச்சு திரும்பி வரப்ப ரெண்டு பேர் சம்பவம் பண்ணிட்டு இருக்க சத்தம் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது ஹீரோயின், அவங்க மாமனார் மாமியார் இவங்க 3 பேர் மட்டும்தான். சரிட்டு மாமியார் கதவை திறந்து பாக்குறப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம் ஹீரோனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சரிட்டு தன்னோட பெட்ரூம்ல போய் படுத்து தூங்கிட்டாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஹீரோ வந்து நிக்கிறாரு. இத பார்த்தும் ஹீரோன் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆமா இவருக்கு வேலையே கிடையாது, எப்ப பார்த்தாலும் கற்பனையில வந்து நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறப்ப, அடே கற்பனை கிடையாதுடி, உன் புருஷன் முன்னாடி தான் நிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோன் சந்தோஷமா போய் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க எப்பங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இப்பதான் வந்தேன், நீ ஃபீல் பண்ற எனக்கு புரியுது, பட் இன்னும் 2 மாசம் மட்டும் பொறுத்துக்க, அதுக்கு அடுத்து நான் உன் கூடயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி, இனி ஃபுல்லா இங்க தானே இருப்பீங்க, நம்ம 2 பேரும் வெளில போலாமா, மனசு விட்டு பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கிரண் கேட்கிறப்ப, இல்லப்பா நான் பர்மிஷன் கேட்டு தான் வந்தேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் கிரண் திருப்பி வந்து பார்த்தா சோகமாயிட்டாங்க. கிரண் மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனையா, அதனால அவங்க போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால மாமனாருக்கு என்ன பண்றாரு, தான் மருமகளை கூட்டு இந்த மாதிரி அத்தையை போய் நான் பஸ் ஏற்றி விட்டு வரேன், நீ வீட்டுல பத்திரமா இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரின்ட்டு இவங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பறக்காட்டியும் வீட்டை சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மாமனார் பெட்ரூம் போய் சுத்தம் பண்றப்ப அதுல வந்து பார்த்தோன்னா ஒரு காண்டம் பாக்கெட் இருக்கு. அதை பார்த்து இவங்க சிரிச்சுட்டே எடுத்து வைக்கிறாங்க. அப்படி உங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க மாமனார் கத்துற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப மாமியார் பஸ் ஏத்தி விட்டுட்டு வந்தாருல, அப்படி வரப்ப கால் தழுவரி கீழே விழுந்துட்டாராம். கால் வலிக்குது வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திட்டு இருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவோட தம்பி இந்த வீட்டுல தான் இருக்கான். தம்பியை பார்த்ததும் அப்புறம் ஹீரோனும் அவனும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அவரை தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க வச்சுட்டு அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கிளம்பி போயிட்டான். அவன் வரக்காட்டியும் வீட்டுல இருக்க தைலத்தை போட்டு கொஞ்சம் தேய்ச்சி விடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரன் தைலத்தை எடுத்து வந்துட்டு எங்க மாமா வலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப காலை காட்டுறாரு. அவங்களும் காலை தேய்ச்சி விட்டுட்டே இருக்கப்ப இங்க 2 பேருக்குள்ளயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருக்கம் வருது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் தன்னோட கண்ட்ரோல லாஸ் பண்றாங்க. ஆனா கிரண் கொஞ்ச நேரத்துல சுதாரிச்சுட்டு அவங்க ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா விலகி இருக்கு, உடனே ஓ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் போன அவங்க தம்பிக்காரன் வரான். நீ மெடிசன் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, சரிப்பா நீ அப்பாட்ட கொடுத்துரு, அப்பா கேட்டாங்கன்னா மார்க்கெட் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மெடிசன் கொடுக்க போறான். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிரண் சுடிதார் போட்டுட்டு வெளில கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த வீட்டு வாசல பப்ளு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவன் தான் ஃப்ரெண்டு கூட உட்காந்து செல்லு பார்த்துட்டு இருக்கான். கிரண் போறத பார்த்துட்டு, டேய் இது ரன்பீரோட பொண்டாட்டி தானே, பாரு எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அப்போ வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்காரன் என்ன பண்றான், அவங்க அப்பாவுக்கு போய் மெடிசன் கொடுக்க போறான். அண்ணிங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேக்குறப்ப, அண்ணி மார்க்கெட் போயிருக்காங்கப்பா, நீங்க டேப்லெட் சாப்பிடுங்க அப்படின்றப்ப சரி குடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவும் சாப்பிட்டுட்டு அதை கம்முனு படுத்துட்டாரு. ஹீரோன் திருப்பி வரும்போது கூட அந்த 2 பசங்களும் ஹீரோனையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோன் லைட்டா சிரிக்கிறப்ப அப்ப அந்த பப்ளு என்ன சொல்றானா, டேய் அவ என்ன பார்த்து சிரிக்கிறா, அப்ப என்ன புரிச்சிருக்கு தானடா அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். தான் கணவருக்கு அடிப்பட்டது எப்படி உங்க பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சு, அதனால அவங்க போன் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப பழி தேவலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்க கரெக்டா ஹீரோன் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டேன், வாங்க மாமா சாப்பிடலாம் அப்படின்றப்ப நீ சாப்பிடுமா, நான் தம்பி வரட்டும் சாப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லம்மா
என்ன கைத்தாங்களா கூட்டிட்டு போகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, ஏன் அது வரைக்கும் வெயிட் பண்றீங்க, நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிரண் என்ன பண்றாங்க, கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. அப்படி போறப்ப இவங்க 2 பேர் கால் தவறி திருப்பி பெட்ல விழுந்துட்டாங்க. அப்போ கூட வந்து பார்த்தா கிரண் தன்னோட கண்ட்ரோல லூஸ் பண்ற மாதிரி தெரியுது. உடனே மாமனார் என்ன சொல்றாரு, இல்ல நீ போமா அவன் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா மாமனார் நல்லாயிட்டார் போல இருக்கு, நடந்துட்டு இருக்காரு பேப்பர் படிச்சுட்டு. அப்போ வந்து பார்த்தா கிரண் பெட்ரூம்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு பாக்குறப்ப கிரண் குளிச்சுட்டு வெளில வராங்க. அப்ப இந்த மாமனார் என்ன பண்றாரு, இந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்திரைக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து பார்த்தா கிரண் அதை நோட் பண்ணிட்டாங்க. டக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி போயிட்டு கிரண் அப்பதான் ஒரு விஷயம் புரியுது, ஓஹோ அவருக்கும் வந்து பார்த்தா நம்ம மேல ஒரு ஃபீலிங் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததா அவங்க மாமனார் என்ன பண்ணிட்டாரு, கிரண் வந்து அவங்க மெடிசன் போட்டு விட்டாங்களே அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கப்ப கிரண் போய் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து பார்த்தா 2 பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா திருப்பி கிரண் வந்து பார்த்தா மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது அந்த பப்ளு என்ன பண்றான், வாங்கல உங்களை வீட்டுல டிராப் பண்ணிட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, என்ன பார்த்தாங்க முன்ன பின்ன தெரியாதோன்னு சொல்லிட்டீங்க, உங்க ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தாங்க, அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல கபின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான்ல அவனோட சீனியர் தான், நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் வந்து பார்த்தா அவனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த இடத்திலே பாட்டை முடிச்சிட்டாங்க. நாளைக்கு 2வது பாட்டு வரும். அந்த பாட்டை பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க.